இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து தான் கான்ஸ்டிடியூஷனை தவிர்த்து அவர் போறாருன்னா அப்ப உச்சநீதிமன்றம் இந்த நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டிய இடத்துக்கு வருது அப்படின்னு. கேள்விக்கு முன்னாடி ஒரே ஒரு இது நான் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்னு. பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஆட்சி காலத்திலேயே இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எடியூரப்பா அவர்களை வந்து பதவி ஏற்கிறதுக்கே அழைக்காத போது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி 3 நாளுக்குள்ள அவரை கால் பண்ணணும், அவரை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் அன்னைக்கு இருந்த ஆளுநருக்கு சொன்னாங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஒரு அரசு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள் மாநில உரிமையை பற்றி அதிகம் கவலைப்படணும்ல மற்ற யாரை விடவும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாஜக ஆட்சியில் கூடிய ஆளுநர்கள் எப்படி செயல்படணும்? டெஃபினட்டா அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடு வேறையா இருக்கு, ஆனா இங்க இருக்க ஆளுநரோட செயல்பாடுகள் வேறையா இருக்கு. அப்படின்னா அது அரசியல் கட்சியோட கூட்டு கிடையாது. அவர்கள் வந்து எவ்வாறு செயல்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி விவாதம் வந்து தனியாக இருக்க வேண்டும். அது வந்து அரசியல் கட்சி. ஆளுநர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? பிரசிடென்ட்டுக்கு. யாருக்கு? உள்துறை அமைச்சருக்கு கொடுக்கிறாரா? ஆளுநர் யார் நியமிக்க? அவர் யாருக்கு நியமனம் யார்? அவரோட அல்டிமேட் அவரோட நியமனம் யார் பண்றா? யார் செலக்ஷன் யார்? ஆஃப் கோர்ஸ் குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. அல்டிமேட் கான்ஸ்டிடியூஷன் படி ரூல்ஸ் படியும் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அவருக்கு பிரசிடென்ட். சரி, ஓகே. சோ அதனால அதுல மாற்றம் கிடையாது. அப்படி அவரை கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னா அவர் ஆபரேட்ஸ் இந்த பிளஷர் அண்டர் த சாரி அன்டில் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்க்கு என்னைக்கு இஷ்டம் இல்லையோ அவரை வந்து இல்ல நீங்க இந்த பதவியில நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் நினைச்சாரு அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் மெமோ நோட்டீஸோ எதுவும் அனுப்ப முடியாது. சோ ஒன்லி ஆளுநர் எடுத்த முடிவுகள்ல ஆளுநரை யார் ஆபரேட் பண்றாங்க? பிரசிடென்ட் தான் சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு தகவலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததே சொல்றேன். அமைச்சரா செந்தில் பாலாஜி நீடிக்கலாமா கூடாதா? ஐ திங்க் பொன்முடின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் ஆளுநர். அவர் முடிவு எடுத்த பிறகு உள்துறை அமைச்சகத்திலேருந்து ஒரு உத்தரவு வருது. என்ன சொல்றாங்க? அவர் நீடிக்கலாம், சட்டம் வந்து வேற சொல்லுதுன்னு. அப்புறம் வித்ரா பண்ணாரா இல்லையா? உங்க நினைவுக்கு நான் அவர் வித்ரா பண்ணாரு. யார் அப்ப சொன்னா? உத்தரவு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அவர் லீகல் ஒபினியன் வாங்கிருக்கலாம். இல்ல சார், யார் சொல்லி மாறுச்சு? இல்லங்க ஃபார்முலா என்னது? குடியரசுத் தலைவர் சொல்லல. ஆபீஷியல் ஆர்டர் குடியரசுத் தலைவர் சொல்லல. அபிஷியலா ஆர்டர் வந்து ஹோம் மினிஸ்டர் கிட்ட வந்துச்சா? அபிஷியல் ஆர்டர் ஜிஓ நோட்டீஸ் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. சோ அது வந்து நம்ம ஜெனரலா பேசுறது அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்கிரிமேஜ் மட்டும் தான். அவர் லீகல் ஒபினியன் வாங்கிருக்கலாம். லீகல் ஒபினியன் படி அவர் வந்து தவறாக செய்து விட்டேன், அதனால நான் வந்து என்னோட கருத்தை மாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கலாம். அது ஒண்ணுதான் அபிஷியல் பாசிபிலிட்டி. பல நேரங்கள்ல சட்டத்திற்கு புறம்பா அல்லது சட்டம் அனுமதிக்காத விஷயங்களை அவர் செய்துட்டே இருக்காருங்கிற உதாரணங்களை சொல்றேன். அப்ப நீதிமன்றம் இந்த நிலைக்கு வந்திருக்கான்னு கேக்குறேன். இங்கே நீதிமன்றம் அதான் வந்து வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. நம்பூதிரி பாத் பி.கே. பவித்ரா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இத்தனை வாய்ப்புகள் வந்து ஆளுநருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த இது வந்து இன்னைக்கு வந்து பெருன்கியூரியம் ஆயிடுச்சு. ஏன்னா ஷம்ஷேர் சிங் அதுக்கு அப்புறமா 3 ஜட்ஜ் அமர்வுகள் வந்து அதை மாற்றி விட்டது. அதனால ஆளுநரோட அதிகாரம் வந்து அண்டர் த கைடன்ஸ், அதாவது ஏபிள் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அப்ப என்னைக்கு அங்க மாறுபடுகிறாரோ அவர் உடனடியாக அதை வந்து ஜனாதிபதிக்கு அமைச்சிடணும், அவரை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு. இன்னைக்கு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறது. சோ அதனால அந்த பொசிஷன் தான் டைம்லைன் வந்து செட் பண்ணிட்டாங்க, டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டாங்க. இனிமே காலதாமதத்தை அவங்க நினைக்கிற அளவுக்கு நான் வைக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆளுநர் வச்சுக்க முடியாது. ஏன்னா அதுல 2 பொசிஷன் வந்துருது. ஒன்னு பாக்கெட் வீட்டோவே கிடையாது அப்படின்றதும் வந்துருது. ரெண்டாவது இந்த டைம் காலவாசம் எனக்கு இல்லன்னு சொன்னாரு அவரு. நான் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருப்பேன் அப்படின்னு. அது இத்தனை நாள் முடியாது, இன்னுமே முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பா வருது. இந்த நாள் வந்து லா கிடையாது. அதனால தான் நான் வந்த உடனே அது ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பி.கே. பவித்ராவும் நம்பூதிரி பாட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆளுநருக்கு ஒரு கால அவகாசம் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இன்னைக்கு மாற்றி இதுதான் கால அவகாசம் அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்திருக்கு.